வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் ஏற்கனவே சாப்பிட்டு போட்டிருந்தோம். இன்னைக்கு தங்கலான் திரைப்படத்தோட விமர்சனத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது உங்களுக்காக. தங்கலான் அப்படிங்கிறது ஒரு பழைய கதையை நமக்கு கண்முன்னே காட்டுறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, இங்கே எல்லாமே என்னுடையது தான். ஆனால் என்னோட உரிமையை நான் போராடி வாங்க வேண்டியது இருக்குது. சுருக்கமாக சொன்னால் அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம ஞானவேல் ராஜா அவங்க வழங்கியிருக்காங்க. ரஞ்சித் இயக்கியிருக்காரு. சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. நம்ம இசை ஜிவி பிரகாஷ் செம்மையாக கொடுத்துருக்கிறாரு. அருமையாக இருக்குது படம். அதாவது நம்மளை இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா, ஒரு சில சினிமாவுக்கு போனோம்னா சத்தம் வசனங்களை காதுக்கு வரவிடாது. சவுண்டு காதுக்கு சேர்ந்துடும். சப்தம், இசை. அதுக்கப்புறம் அவங்க பேசுறது அதில் கலந்து வரும், புரியாது. ஆனால் இதில் ஜிவி பிரகாஷ் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாரு. இதில் நமக்கு இசை போகிறதே தெரியாது கதையில். அந்த அளவுக்கு ரெண்டும் கலந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே அந்த கதைக்குள்ள மூழ்கிற மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படம் சுமார் 1850வது வருஷம் ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் அந்த கதை ஆரம்பிக்குது. பெப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், வடார்காடு மாவட்டத்திலேருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா, படக்காட்சி அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? காலையில் எந்திக்கிறோம், ஒரு பிளாஸ்டிக் ப்ரெஸ் எடுக்கிறோம், அதில் பேஸ்ட்டை வைக்கிறோம், வச்சு தேய்க்கிறோம். ஆனால் அந்த 1850 காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத அந்த கதையில் கொண்டு வர்றாங்கங்க. எனக்கு தெரிய 85, 90 வரைக்கும் அந்த கதையில் காட்டுறதுல ஒரு சில விஷயங்களை நானே பார்த்துருக்குறேன். கறி தூளை வச்சு பல் தேய்ப்பாங்க. இந்த சினிமாவில் அந்த காட்சியை புகுத்தியிருக்காரு ரஞ்சித் அவர்கள். கறியை வச்சு தான் பல்லு தொலைக்கிறாங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஜாக்கெட்டே அணியாத காலகட்டம். அப்போ அந்த ஜாக்கெட் அணியும் போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கங்கிறதெல்லாம் அப்படியே கண்கூட முன்னாடி கொண்டாந்து காட்டியிருக்காங்க. நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். பெண்கள் இந்த மாதிரி ஜாக்கெட் அணியாமல் இருந்தாங்க, அதுக்கு போராடி அந்த விஷயம்லாம் நடந்தது. அவங்க அணிஞ்சிக்கிட்டது, அதை அணியறதுக்கு நிறைய தடைகள் இருந்தது. அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாத்தையும் உடச்சி எரிச்சு வந்த விஷயத்த இதில் இந்த கதையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க விவசாயம்தான் அந்த காலகட்டத்தில் அவங்களோட வாழ்வாதாரமாக இருந்துச்சு. அந்த விவசாயிகள் எப்படி அடக்கி ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கதையை அதில் புகுத்தியிருக்காரு. இப்படியே கதை நகர்ந்துக்கிட்டே போகுது. மிராசுதாரர் அப்படிங்கிறவங்களை வச்சு அந்த விவசாயிகளை அடிமைப்படுத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பைசாவை கொடுத்து அவங்கள கொத்தடிமைகளாக நடத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்க அத்தனை உடைமைகளையும் பிடுங்கிட்டு கடைசி வரைக்கும் கொத்தடிமைகளாக நடத்துகிறது தான் அந்த 1850 அந்த காலகட்டத்தில் கதை அப்படியே நகர்ந்துக்கிட்டு போகுது. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் மட்டும் இந்த இடங்களை அந்த மிராசுதாரருக்கு கொடுக்காம சொந்த குடும்ப கூட்டு உழைப்பால் இடத்த பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு வராருங்க. அப்போ நெல் மணிகள் விளையுது, விவசாயம் பண்ணி அதை அறுவடை பண்ணுறாங்க. அந்த அறுவடை பண்ணும்போது அந்த மண் மனம், நம்ம தமிழ்நாட்டோட அந்த மண் மனம், அந்த நம்மளோட கலாச்சாரம் எல்லாத்தையும் உள்ளே புகுத்தியிருக்காருங்க. அந்த கதிரை இருக்கும்போது அவங்க சாமி கும்பிட்டு அவர் பக்தியோடு அதை அறுக்கிறது. ஒரு பாட்டு, அந்த நேரத்தில் ஒரு பாட்டை விட்டுருக்குறாங்க, கேள்வி பதில். இதுதாங்க பாட்டு. ஒரு இன்னைக்கெல்லாம் வர்ற பெஸ்ட்டு சினிமான்னு சொல்லுவோம். நல்ல வசூல், பல கோடி. ஆனால் பாடல்கள் படத்தை பார்த்துட்டு வெளியே பாட முடியாது. ஆனால் இதில் நம்மளை 1980 காலகட்டத்துக்கு நம்மளை அப்படியே மைண்டை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே வச்சிடுறாரு. இளையராஜாவோட பாடல்கள் எப்படி இருக்கும், அப்படியே ஒவ்வொரு வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் நமக்கு புரியும். அந்த மாதிரி
ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல். இன்டர்வலுக்கு முன்னாடி இது வருது. நல்ல கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்கு பாடல். அப்படி இந்த பாடல் நகர்ந்து போகும்போது, இந்த அறுவடை செஞ்ச நெல்ல களத்து மேட்டுல அந்த காட்டிலேயே வச்சு இரவு பாதுகாக்கிறாங்க. அப்ப இந்த மிராசுதாரர் என்ன பண்றாருன்னா, அவங்கள வந்து இவன் நமக்கு அடங்க மாட்டேங்கான், நமக்கு அடிமையாக மாட்டேங்கான் அப்படின்னு அவ்வளவையும் தீய வச்சு அழிக்க முரடர்களை அனுப்பி வைக்கிறாரு. அந்த முரடர்கள் வந்து அவ்வளவும் தீய வச்சு அழிச்சு இந்த அதாவது நானே ராஜா நானே மந்திரின்னு வாழ்ந்த இந்த குடும்பத்தை அவனுக்கு அடிமையாக்குறான். எல்லாத்தையும் அடிச்சு மிரட்டி இவன் இந்த ஊர்ல நீ மட்டும் எப்படி தனியா இருக்கலான்னு அவனையும் அடிமையாக்குறான். அப்படி அடிமையாக்கி இருக்கும்போது தாங்க கதையில ஒரு இன்டர்வல் வருது. இந்த இன்டர்வல் வரவும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவருக்கு பேரு தங்கலான்னு வச்சிருக்காங்களா, இந்த தங்கலான் தங்கத்தை வச்சுதான் கதை நகர்ந்துக்கிட்டே இருக்குது. என்னைக்குமே தங்கங்கிறது ஆபத்து. அதை எப்படி அந்த தங்கம் அந்த சுரங்கத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த கதையை அப்படியே புகுத்தியிருக்காரு. தங்கம், செல்வம், பணம் இது எல்லாமே மனிதனை சுற்றி நடக்கக்கூடிய பேராபத்துக்கள் அப்படிங்கிறத இந்த கதையில உணர்த்தி இருக்கிறாங்க. அப்ப பிரிட்டிஷ்காரங்க வந்து உள்ள நுழையிறாங்க. உள்ள வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தங்கத்தை தோண்டி எடுக்கணும், அதுக்கு எங்க போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த பிரிட்டிஷாரோட எண்ணம். அது இந்த இடத்துல தான் கிடைச்சதுங்கிறது ஒரு சில குறிப்புகள் இருக்கு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட. அந்த இடத்துல திப்பு சுல்தான் போன்றவங்கலாம் போய் போராடி எடுக்க முடியாம விட்டுருக்காங்க. அப்ப அதை போய் நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக அவன் ஆள் சேர்த்துக்கிட்டு ஆள் கூப்பிடுறான், வேலைக்கு வாங்க, நான் உங்களுக்கு நல்ல சம்பளம் தரேன்னு. அதே இந்த எண்ணங்கள் வந்து நம்ம சியான் விக்ரமுக்கு வந்து மூதாதையர்களோட தன்னோட வழித்தோன்றல் பல தலைமுறை கூட்டு தாத்தா, அவருக்கு தாத்தா தாத்தா, இப்படி அந்த இடத்த வந்து முழுக்க முழுக்க இவங்க கட்டுப்பாட்டில் தான் அந்த இடம் இருந்திருக்கு. அப்ப அந்த இடம் அந்த காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, இவங்க அப்படியே விலகி விலகி வந்து இவங்க அப்படியே சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரோட ஜீன்ல தன்னோட சொல்லுவாங்கல்ல செல்கள்ல கலந்துருக்குது, அவரோட ரத்தத்துல அது கலந்துருக்குது. அது அப்பைக்கப்ப அவருக்கு நினைவுல வருது, நம்ம இப்படியெல்லாம் இருந்துச்சு, இந்த தங்கம் இப்படி இருந்தது, இது எப்படி பாதுகாத்தோம், அந்த தங்கத்துக்காக நம்ம இப்படி போராடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதையை நகர்த்தி கொண்டு போறாங்க, அவருக்கு ஒரு கனவுகள்ல வர்ற மாதிரி. ஆனா இப்ப அதே இது நிஜத்துக்கே அந்த வேலையே அவருக்கு வருது, போய் தங்கத்தை எடுக்கணும்னு. அப்ப இவர் சரி நம்ம அங்க போயிடுவோம், இங்க இவ்வளவு அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்கு அடுத்தவங்கிட்ட போய் கௌரவமா வாழலாம் அப்படின்னு அந்த கௌரவத்தை நோக்கி இந்த அடிமையை கிழிச்சு எரிஞ்சு தூக்கி எறிகிறாரு. என்னதான் நான் பிறந்த இடம் வளர்ந்த இடம்னாலும் அங்க நீ அடிமையால இருக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தை, அந்த அடிமைத்தனத்தை தூக்கி எரிஞ்சிட்டு எங்க சுதந்திரம் இருக்கோ அதை நோக்கி நான் நகர்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த பிரிட்டிஷ்காரங்களோட நகர்ந்து போறாரு. ஆனா அவங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற சூழ்ச்சிகள் அப்புறம் தான் போக போக தான் தெரியுது. அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது இவரோட கனவுல வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க அந்த அந்த வழியில போகும்போது ஒவ்வொன்றா வருது. அந்த கனவுல அந்த ஆறு ஒன்று வரும். இப்படி அவர் குழந்தைகளுக்கு இந்த கதையை சொல்லி சொல்லி அவருக்கு அப்படியே அந்த மைண்ட்ல செட் ஆகிருக்கும். அப்போ போகும்போது இப்படி ஒவ்வொன்றா வருது. அந்த மலை கிட்ட பார்த்தீங்கன்னா பல மந்திர மாய சக்திகள் அந்த மலையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது, இப்படிலாம் நடக்குது. அப்படி நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இவரோட கனவுல ஏற்கனவே அந்த தங்க சுரங்கத்தை, அந்த தங்க மலையை உடைச்சி எடுக்கிறதுக்கு செங்கோடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜா வாரான். அவன் வந்து இவனோட விக்ரமோட அந்த கனவுல வராருல, பூட்டன் பூட்டன் பூட்டனுக்கு பூட்டன், அவரு அந்த ராஜா கூட சேர்ந்து அந்த தங்கத்தை எடுக்க முயற்சி பண்றாரு. அது ஃபெயிலியர் ஆகுது. அதே மாதிரி கதை தான் இப்ப இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு இந்த விக்ரம் போய் சப்போர்ட் பண்றாரு அதை எடுக்கிறதுக்கு. அப்ப அங்க நடக்கிற மாய சக்திகள் இவரையும் வந்து தாக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ்னே நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா அருமையா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கரும்புலி, கருஞ்சிறுத்தை கரும்புலின்னு சொல்லலாம், அந்த விலங்கு வந்து சண்டையிடுறது, எரும மாடு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க
மாடை வெட்டி சாப்பிட்டா அது பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. மாடை சாப்பிட்டா மனுஷன் மாட்டு கறியை சாப்பிட்டான்னு. ஆனால் பசின்னு வந்துட்டா என்னத்தங்க பண்ணுவான்? பசியில் தன்னால் தள்ளாடுறான் அந்த இடத்துல. அப்போ ஒரு எருமையை வெட்டி எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த பசி போன உடனே அடுத்து அவன் இலக்கை நோக்கி நகர முடியுது. ஆனால் அந்த பசியால் அவன் எதையுமே சிந்திக்காம அடிமைப்பட்டு கூனி குறுகி தான் கிடப்பாங்கிறத அந்த கதையில அவரு அப்படி காட்சியை முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாரு. அந்த எருமையை விக்ரம் வெட்டி அந்த ஊருக்கே அதை படையலாக்குறாரு. அந்த அந்த காட்சிகள் ரொம்ப கிராபிக்ஸ் அருமையா எடுத்திருக்கிறாங்க. பாம்புகள் வர்ற கிராபிக்ஸ், இப்படி ஒவ்வொரு விஷயமும் நல்ல தெளிவா கொண்டு வந்திருக்கிறாங்க. கண் முன்னே கொண்டாந்து நிறுத்துறாங்க. தத்துவமா உண்மையா இருக்கிற மாதிரியே தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இடையில இந்த கதையில புத்தரை நமக்கு உள்ள கொண்டு வராங்கங்க. புத்தர் என்னைக்கும் ஆசைக்கு அடிபணியாதேன்னு சொல்லுவாரு. எதையும் நீ விருப்பப்படாத, எதுவா இருந்தாலும் உனக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமா வாழு, எதுலையும் ஆசை வைக்காதே அப்படிங்கிறதான் புத்தர் போதனைகள். அப்ப அந்த புத்தரை இடையில சிலையில நமக்கு காட்டுறாங்க. அப்ப இவங்க கதை களம் 1850. அப்ப அந்த புத்தர் சிலையே ரொம்ப தேய்ந்த நிலையில காட்டுறாங்க. அப்ப அங்க அந்த புத்த மதம் கண்டிப்பா அங்க வேரூன்றி இருந்த காலம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறத நமக்கு அந்த கதையில ரஞ்சித் அவர்கள் கொண்டு வராங்க. அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ராமானுஜரையும் உள்ள கொண்டு வர்றாங்க. ராமானுஜர் அதாவது பிராமண இதுல பிறந்திருந்தாலும் அடித்தட்டு மக்களையும் சமமா கொண்டு வரணுங்கிறதுல ஒரு போராளியா திகழ்ந்தவர் ராமானுஜர். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு இனமா இருக்கிறாங்க. அந்த இனத்திலேயே பாதி பேரு பூணல் போட்டுக்கடா, நீயும் பெரிய ஆளு தான்டா அப்படிங்கிற மாதிரி சிவம், வைணவம், பெருமாளை கும்பிடுறவங்க, இந்த மாதிரி கதைகள் அப்படியே நகருது. அப்ப ராமானுஜரை பின்பற்றக்கூடிய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல அந்த கதை நகர்ற மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க கூட சேர்ந்து இவங்க தங்கத்தை தேடி எடுக்கிறதாங்க கதை. அப்ப அந்த மாய சக்திகள் இவங்களை அடிக்கிறது, இவங்க குழந்தைய இறக்குறாரு விக்ரம், பாம்பு கடியால் அந்த குழந்தை இறக்குது. அப்ப இவங்க ஒவ்வொருத்தரும் பசியால வாடுறது, இப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல தங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் அந்த தங்கலாம். அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இடையில பல போராட்டம். கடைசியா தான் அதுல கரு என்ன சொல்றாருன்னா விக்ரம், இது எல்லாமே நமக்கு சொந்தம், ஆனா நம்ம எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட அடிமையா கிடந்து இத பயன்படுத்தணும், இதை நம்மளே எடுத்து பயன்படுத்துவோம் அப்படின்னா அந்த காத்துக்கிட்டு இருக்குதுல ஒரு சக்தி ஒண்ணு அங்க இருக்குது, அதுகிட்ட யாரையும் நெருங்க விடாம அந்த சக்தியவே ஒரு சமாதானப்படுத்துறாரு. அதாவது சொல்றாருல பூட்டேன் பாட்டேன்னு, அப்படி அதை பாதுகாக்கக்கூடிய அனைத்து பொறுப்புமே நம்ம கிட்ட தான் இருந்துச்சு, இந்த மக்கள் கிட்ட தான் இருந்துச்சு, இந்த மண்ணின் மைந்தர்கள் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி நம்ம விலகி போயிட்டோம். இன்னைக்கு இதை எடுக்கணும்னா நம்ம ஏதோ அது வேற ஒருத்தரோட இது மாதிரி நம்ம போய் எடுத்த திருட்டுங்கிற மாதிரி புரிய வைக்கிறாங்க. அப்ப இது முழுக்க முழுக்க நம்மளோட இது, நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு, நமக்கு தான் உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சக்தியவே சமாதானம் பண்ணி நீ முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்ப விக்ரம் அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உள்ள இருந்து எடுக்கிறோம்ல, இது நம்ம மக்கள் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவோம், இதை மூடி மூடி வச்சு என்ன பண்ண போறோம், இது உள்ள இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்து இந்த மக்களுக்கு கொடுத்து அவங்கள அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் எடுத்து கையில கொண்டு வந்துருவாரு. அப்ப இந்த பிரிட்டிஷார் இதை முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி கதையை முடிக்கிறாங்க. கடைசியில அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு தெரியும். கோலார் தங்க சுரங்கம் நம்ம மக்கள் ரத்தம் சிந்தி உருவாக்குனது, இந்த கதையில அதுதான் கொண்டு நமக்கு கருவா காட்டியிருக்காங்க. கோலார் தங்க சுரங்கத்தை நம்ம மக்கள் தான் உருவாக்குறாங்க. இறுதியில அது வெள்ளையர்கள் கைக்கு போய் முழுக்க முழுக்க அவங்களே அதெல்லாம் எடுத்து பயன்படுத்தினாங்க. அடுத்த கட்டம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது, அரசு கைக்கு போச்சு. இந்த மாதிரி தான் கதை. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்மளே சொல்லிடலாம். அந்த மாதிரி கதையை நகர்த்தி வந்திருக்காங்க. இதுல விக்ரம் அந்த
சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பான் மனுஷன் அப்படிங்கிறத வெறும் ஒரு அரை வேட்டி மட்டும்தாங்க, உடம்பெல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும், அப்படித்தான் மறந்துருக்கிறான் ஆண்கள். அதே மாதிரி பெண்கள் உடல்ல முழங்காலுக்கு மேலே தான் சேலை, உடல்ல அந்த சேலை மாறாப்பை போட்டு மறைச்சிருப்பாங்க, வேற எந்த துணியும் பயன்படுத்துறது இல்லை. ஆபரணங்கள் தங்கம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் வெள்ளி பயன்படுத்துகிற மாதிரி நகர்த்தியிருக்காங்க கதையை. அந்த மாதிரி இந்த கதை வந்து நகர்ந்து போயிருக்குது. அருமையாக ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. படத்தை வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கலாங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு அந்த படத்தில் பார்க்க முடியாத முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அதில் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வருது, அன்னக்கிளி அன்னக்கிளி மின்னிக்கி மினிக்கி மினிக்கி அப்படிங்கிற பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. இசை செமையாக இருக்குது. அதாவது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம காதுக்குள்ளே வந்து உட்காந்து வெளியேறும். அந்த இசை நம்ம காதுக்குள்ளே வந்து உட்காந்து வெளியேறும். அந்த கேப் இருக்குது, ஸ்பேஸ் அருமையாக இசையமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இறுதியில் நமக்கு ஒரு சீன் மட்டும் வருது. ஒட்டு மொத்தமாக அந்த தங்க புதையலை இந்த வர்க்கங்கள், இந்த சியான் விக்ரம் கஷ்டப்படுறாருல, அடிமையாக இருக்காங்கல்ல, இந்த கூட்டம் தான் இதுக்கு பாதுகாப்பு. அப்போ புத்தர் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. புத்தர் தான் இவங்களுக்கு இதை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுடையது அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி. அதாவது நம்மளோட ஆதாம் ஏவாள் கதையில் எப்படி இந்த காடு முழுக்க முழுக்க உன்னுடையது ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்போ குறிப்பிட்ட ஒரு சிலதை மட்டும் நீ சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா உனக்கு நீ இந்த சக்தியெல்லாம் இழந்து சாதாரண மனிதன் ஆயிடுவோம், உனக்குள்ள ஆசைகள் வந்துடும், பல இதுகள்லாம் வரும்னு கஷ்டப்படுவோன்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த புத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த முழுக்க தங்க மலை, இந்த தங்க புதையல் எல்லாம் உன்னுடையது, இதை நீங்கள் தான் பாதுகாக்கணும்னு புத்தர் கொடுக்குறாரு. நீ எதுக்கு மேலேயும் ஆசை வைக்காத, பாதுகாக்க மட்டும் செய்யுங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க அந்த ஆதாமியவாள் மாதிரியே கதையில் மாறி 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 அதை விட்டே விலகி போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை உள்ளே புகுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கதையோட சுருக்கம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். அதாவது எனக்கு உரிமையானது, ஆனால் இந்த சமூகம் நான் போராடி அடையும் சூழ்நிலைக்கு என்னை வைத்துள்ளது. இதெல்லாம் என்னோட சொந்தம் தாங்க, இதுக்கு இருக்கிறதெல்லாம். ஆனால் இதை நான் நேரடியாக எடுத்து அனுபவிக்க முடியாது, நான் போராடி தான் அதை வாங்கணும். அந்த சூழ்நிலையில் நீ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கதை கரு. கண்டிப்பாக அந்த படத்துக்கு 100க்கு 85 மார்க்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் போனது ஒரு 4வது காட்சி. சீட்டு முழுக்க ஹவுஸ்ஃபுல் போட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறத விட குடும்பங்கள் வந்து அந்த இடத்த நிரப்பியிருக்காங்கன்னு சொல்லணும். வந்தவங்க எல்லாரும் கணவன் மனைவி தான். ஒரு 20-25% தான் தனியாக இளைஞர்கள். கூச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை, விசில் சத்தம் கிடையாது. படத்தை பார்க்க நிசப்தமாக அருமையாக ரசிகர்களாக இருந்தாலும் அவங்க எந்த ஒரு சத்தமும் கொடுக்கல. ரொம்ப அருமையாக எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் படம் பார்க்க முடிஞ்சது. நல்லா எடுத்திருக்கிறாங்க. குடும்பத்தோடு போய் பாருங்கள். தங்கலான் அருமையான படம். நன்றி, வணக்கம்.